சின்னக்காவனம் ஸ்ரீ அஷ்டோத்தீஸ்வரர் கோயில் காஞ்சி பெரியவா விஜயம் செய்த கோயில்களில் ஒன்றாகும். பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த சிவன் கோயிலுக்கு இரண்டு முக்கியத்துவங்கள் உள்ளன: அங்கோலா மரம் மற்றும் சுயம்பு விநாயகர். அங்கோலா மரம் 2500 ஆண்டுகள் பழமையான எழிஞ்சல் மரம், சமஸ்கிருதத்தில் அங்கோலா என்று அழைக்கப்படுகிறது. அதன் விதைகள் ஒரு காந்தம் போல மரத்திடம் ஈர்க்கப்படுவது சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த மரம் சிவானந்த லஹரியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் காஞ்சி மகாபெரியவர் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் எழுதிய விளக்கத்தின் மொழிபெயர்ப்பு பின்வருமாறு: அங்கோலம் நிஜ பீஜ சாந்ததிர் அயஸ்காந்தோபலம் சூச்சிகா. அழிஞ்சில் மரத்தின் விதை தாய் மரத்துடன் இணைகிறது. இரும்பு ஊசி காந்தத்தை நோக்கி ஈர்க்கப்படுகிறது. கொடி மரத்தை சுற்றி வளர்கிறது. ஆறு கடலுடன் இணைகிறது. பக்தி என்பது பசுபதியின் தாமரை பாதங்களின் எண்ணங்களில் மனதை தொடர்ந்து மூழ்கடிப்பதாகும். எரு அழிஞ்சில் என்ற மரம் இருப்பதாக கூறப்படுகிறது. அதன் பழம் பழுத்து தரையில் விழுந்து உடைந்து விடுகிறது. பின்னர் பழத்திலிருந்து விதைகள் ஒருவித ஈர்ப்பு விசையால் ஈர்க்கப்பட்டு நகர்ந்து தாய் மரத்துடன் தங்களை இணைத்துக் கொள்கின்றன. அதன் பிறகு இந்த விதைகள் பிந்தையவற்றின் ஒரு பகுதியாக உருவாகி பார்வையில் இருந்து மறைந்துவிடும் என்று கூறப்படுகிறது. பகவானிடமிருந்து பிரிக்கப்பட்ட நாம் அதேபோல அவரை நோக்கி ஈர்க்கப்பட வேண்டும். இறுதியில் அவருடன் ஒன்றாக வேண்டும். அங்கோலா கணபதி. இங்கு அகஸ்தியர் அருகிலுள்ள பிரம்ம ஆரண்ய நதியிலிருந்து மணலை கொண்டு தினமும் ஒரு லிங்கத்தை உருவாக்கி 108 நாட்கள் அவற்றை வழிபட்டார். ஆனால் இறுதி நாளில் 108 லிங்கங்களும் ஒரே விநாயகரில் ஒன்றிணைந்தன. ஏனெனில் அவர் முதல் நாளில் ஒரு விநாயகருடன் வழிபாட்டை தொடங்கவில்லை. பின்னர் சிவபெருமான் அகஸ்தியருக்கு விநாயகர் வடிவில் தரிசனம் செய்தார். ஒரு விநாயகரில் இணைந்த 108 லிங்கங்கள் அங்கோல மரத்தின் கீழ் அங்கோல கணபதி என்ற பெயரில் சுயம்பு விநாயகராக உள்ளன. பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்துவிட்டாலும் கூரை இல்லாமல் மரத்தின் கீழ் அமர்ந்திருந்தாலும் செய்யப்பட்ட மணல் விநாயகர் இன்னும் அழகாகவும் இருக்கிறது.